ரைட். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்திலே முதலாவது அலகு உயிரின ரசாயன அடிப்படை, அதிலே உயிரியல் மூலக்கூறுகளிலே முதலாவது உயிரியல் மூலக்கூறாகிய கார்போஹைட்ரேட்டுகளை முழுமையாக பார்த்து முடித்திருக்கிறோம். ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறது புரதம். புரதம். இந்த புரதங்கள் தொடர்பான விடயங்களை நம்ம ஒன்றொன்றாக அவதானிச்சோம்னு சொல்லி சொன்னால், புரதம் எல்லா உயிருள்ள கலங்களினதும் அத்தியாவசியமான ஆக்கக்கூறாகும். புரதம் அப்படின்னு சொல்கிறது சகல கலங்களுக்கும் மிக முக்கியமான கூறு புரதம். ரைட். புரதங்கள் தான் அங்கிகளுடைய கலங்கள், அங்கு இந்த உடலை கட்டமைப்பதில் மிக முக்கியமான பங்காற்றுகின்றது. அப்போ புரதம் கலங்களை கட்டி எழுப்புறதில் மிக முக்கியமான ஒரு ஆக்கக்கூறு. புரதம் என்னென்ன மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தந்திருக்கிறாங்க பிள்ளைகள் பாருங்கள். கார்பன், ஹைட்ரசன், ஆக்சிஜன், நைட்ரசன். கார்பன், ஹைட்ரசன், ஆக்சிஜன், நைட்ரசன். அது நம்ம குறியீட்டில் சொல்கிறேன்னா CHON. ஏற்கனவே கார்போஹைட்ரேட்டுகளுக்கு நாங்கள் சொன்னோம் 3 மூலகங்களால் தான் கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்கப்பட்டிருக்கு. அது என்ன 3 மூலகங்கள்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது 3ம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட்டுகளில் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் புரதம்னு சொல்கிற நேரத்தில் அந்த 3ஓட சேர்த்து 4வது இன்னும் ஒரு மூலகமாக நம்ம சொல்கிறோம் நைட்ரசன் சேர்ந்து கொள்ளுது. அப்போ புரதங்களை ஆக்கக்கூடிய முக்கியமான 4 மூலகங்கள் எவைன்னு கேட்டால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். CHON, சோன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம CHON, சோன்னு சொல்லுவோம். இதில் பிள்ளைகள் இவற்றை விட கந்தகம் சில புரதங்களில் என்ன இருக்குதாம்? கந்தகம். அப்போ கந்தகத்தை நம்ம அப்படி எழுதி பிரக்கெட் பண்ணி காட்டுவோம். ஆனால் சில புரதங்களில் கந்தகம் மேலதிகமான ஒரு கூறாக காணப்படுகிறது. எல்லா மூலகங்கள், அதாவது எல்லா புரதங்கள்லையும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் காணப்படுது. ஆனால் சில புரதங்களில் மேலதிகமான கூறாக கந்தகம் காணப்படுது. CHON நம்ம பிரக்கெட் பண்ணி கந்தகத்தை காட்டுறோம். அது சிலதில் இருக்குது அப்படின்றதால. ஓகே, நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா பிள்ளைகள், வளர்ந்த மனிதனின் உடல் அமைப்பின் 100% ஏற்ப 17% புரதம் காணப்படுதாம். அப்படின்னா திணிவு பிரகாரம், எப்படி திணிவு பிரகாரம் 17% வளர்ந்த ஒரு மனிதன் உடலில் புரதம் இருக்குதாம். நம்ம ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் வந்து ஒரு 100 கிலோகிராம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மனுஷர் இருக்கிறார், அவர் 100 கிலோகிராம்டா 100 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதனில் 17 கிலோகிராம் என்ன இருக்குண்டா புரதம் இருக்குமா. அதுதான் 100க்கு 17% திணிவுப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 17 கிலோகிராம், 100 கிலோகிராம் உடல் எடை கொண்ட ஒருவர் உடலில் 17 கிலோகிராம் புரதம் இருக்குண்டா மிக அதிகமான அளவில் புரதங்கள் காணப்படுகின்ற அர்த்தம் இல்லையா பிள்ளைகள்? ரைட். அப்போ இந்த புரதம் என்பது எதனால் ஆக்கப்பட்டிருக்குது? அமினோ அமில மூலக்கூறுகளின் பல்பகுதியத்தினால் புரதம் ஆக்கப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவேயும் இந்த ஒரு பகுதியம் பல்பகுதியம் என்ற விஷயம் பார்த்தமே பிள்ளைகள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எங்கே பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஒரு பகுதியம் பல்பகுதியம் ஞாபகம் இருக்கா பிள்ளைகள் உங்களுக்கு? அதற்கு நான் திரும்ப உங்களுக்கு மீட்டி கொண்டு வரேன், கவனிங்க. இந்த ஒரு பகுதியம்ன்றதை நம்ம எங்கே சொன்னோம்னு சொல்லி சொன்னால்,
ஒரு சக்கரைட். ஒரு சக்கரைட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதியம். இது ஒரு பகுதியம். இந்த ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து சேர்ந்து தான் என்ன உருவாகுது? பல் சக்கரைட்டு உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பல் சக்கரைட்டு உருவாகுது. இந்த பல் சக்கரைட்டுன்றது என்ன? பல் பகுதியம். பல் பகுதியத்துக்கு உதாரணம் தான் இந்த பல் சக்கரைட். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இன்னும் ஒரு பகுதியம் தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா அமினோ அமிலம்னு சொல்றோம். அமினோ அமிலம். இங்கிலீஷ்ல நம்ம சொல்ற அமைனோ ஆசிட்னு சொல்றோம். அமினோ அமிலம் சொல்றோம். இந்த அமினோ அமிலங்கள் சேர்ந்து சேர்ந்து உருவாகிற பல்பகுதியம்தான் புரதம். அப்ப புரதம் அப்படின்னு சொல்றது எப்படி உருவாகுதுண்டா, அமினோ அமிலங்கள் சேர்ந்து சேர்ந்து புரதம் உருவாகுது. அப்ப இந்த அமினோ அமிலம்ங்கிறது வந்து ஒரு பகுதியம். இது ஒரு அமினோ அமிலம், இது ஒரு அமினோ அமிலம், இதொண்டு 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 இப்படி நிறைய அமினோ அமிலங்கள், தனித்தனி அமினோ அமிலங்கள் எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து ஒரே கட்டமைப்பாக ரைட் எல்லாம் பிணைக்கப்பட்டு இந்த புரதம் உருவாக்கப்படுது. அப்போ அமினோ அமிலம்ன்றது ஒரு பகுதியம், புரதம்ங்கிறது பல்பகுதியம். வழங்கிச்சா பிள்ளைகள்? அப்போ ஒரு பகுதியத்துக்கு உதாரணம் அமினோ அமிலம், அது மாதிரி ஒரு சர்க்கரைட்டு. பல்பகுதியத்துக்கு உதாரணம் இந்த ஒரு பகுதியம் சேர்ந்து வார பல் சர்க்கரைட்டு. அதே மாதிரி இந்த அமினோ அமிலம் சேர்ந்து வார புரதம் ஒரு பல்பகுதியம். இப்போ விளங்கிச்சா பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு பகுதியம் பல்பகுதியம் என்னன்னு சொல்லி ரைட். இப்போ நாங்கள் மறுபடி டியூடுக்கு வருவோம். ரைட். அப்போ அமினோ அமிலம் என்ற எளிய மூலக்கூறுகள் ஒரு பகுதியங்கள் சேர்ந்து சேர்ந்து உருவாகிற பல்பகுதியம்தான் புரதம். இந்த புரதம் என்ன மாதிரியான உணவுப் பொருட்களில் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இறைச்சி, மீன், முட்டையின்ற வெண்கரு இப்படியானதுகளில் அதிகமான அளவுக்கு புரதம் காணப்படுதான். சில தாவர புரதங்களும் இருக்குது. நம்ம இதை சொல்றது விலங்கு புரதம். சோயா இந்த மாதிரியானதுகளில் தாவர புரதம் இருக்குது. பருப்பு தாவர புரதம் காணப்படும். அப்போ தாவர உணவுப் பொருட்கள்லையும் புரதங்கள் இருக்குது, விலங்கு உணவுப் பொருட்கள்லையும் புரதம் இருக்குது. அப்போ புரதம் அதிகமாக காணப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் எவைன்னு கேட்டால் பிள்ளைகள் இறைச்சி, மீன், முட்டை. இந்த முட்டையில் மஞ்சள் கருவில் புரதம் அதிகம் இல்லை. புரதம் அதிகமாக எங்கே இருக்குன்னா வெண்கருவில். அப்போ முட்டை சாப்பிடும்போது முட்டையின் மஞ்சக்கரு அதிகம் சாப்பிடக்கூடாது. ஆனால் வெண்கரு அதிகமாக சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. நல்ல பொடி எல்லாம் பில்டப் பண்ணுற ஜிம்முக்கு போகிற ஆக்கள், அந்த மாதிரியான ஆக்கள் என்ன செய்வாங்கண்டா முட்டை அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்? அவங்களோட உடம்புக்கு அதிகம் ப்ரோட்டீன்ஸ் தேவை, உடம்பு பில்டப் ஆகி வாரத்துக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஒரு முட்டையின் மஞ்சள் கருவையும் 4 முட்டைகளினுடைய வெண்கருவையும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு போதுமான அளவு புரதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முட்டையின் வெண்கருவில் தான் புரதம் அதிகமாக காணப்படுகிறது. அப்போ புரத உணவுகள் எவைன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியும் இல்லையா பிள்ளைகள்? ரைட். தொடர்ந்து நாங்கள் அமினோ அமிலங்களை பற்றி பார்க்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள். அமினோ அமிலத்தின் கட்டமைப்பை இந்த மாதிரி சுருக்கமாக உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அதில் NH கவனிங்க பிள்ளைகள், இந்த NH2 சொல்கிறாங்களா இல்லையா? NH2, இந்த NH2 பேர் தான் அமைன் கூட்டம். அமைனோ கூட்டம்னு சொல்லலாம் அல்லது அமைன் கூட்டம்னு சொல்லலாம். அமைன், அமைன்டா NH2, NH3 அமோனியா, NH3 அமோனியா, NH4 ப்ளஸ் அமோனியம். அப்போ இந்த அமைன் அப்படிங்கிறது இந்த அமோனியான்றதோட சம்பந்தப்பட்டது. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அமைன், அமைன்ன்றது NH2ன்ற இந்த கூட்டம். அது மாதிரி இந்த பக்கம் இருக்கு பாருங்க கார்பாக்சில் கூட்டம், COOHன்றது கார்பாக்சில் கூட்டம், COOH கார்பாக்சில் கூட்டம். அப்போ இதில் வந்து இந்த அமைன்ன்றது வந்து காரத்தன்மையானது.
கார்பாக்சில் கூட்டம்ன்றது வந்து அமிலத்தன்மையானது. அதனால தான் இதுக்கு பேர் வந்திருக்குது அமைனோ ஆசிட். அமிலத்தன்மையான ஒரு கூறும் அதுக்குள்ளே இருக்குது. அதான் அமைனோண்டா காரத்தன்மையான ஒரு கூறும் அதுக்குள்ளே இருக்குது. ஆசிட்ண்டா கார்பாக்சில் கூட்டம், அது வந்து அமிலத்தன்மையானது. அப்போ அமைனோ ஆசிட் அதில் காரத்தன்மையான பகுதியும் இருக்குது, அமிலத்தன்மையான பகுதியும் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்துருக்கிறதால தான் அதுக்கு பேர் வந்திருக்குது அமைனோ ஆசிட்னு சொல்லி பேர் வந்திருக்குது. அப்போ இங்கே நடுவில் ஒரு கார்பன் இருக்குண்டா பிள்ளைகள், அந்த கார்பனில் தான் இந்த அமைன் கூட்டமும் ஜாயிண்டாக இருக்குது, இந்த கார்பாக்சில் கூட்டமும் ஜாயிண்டாக இருக்குது. அதோட இங்கே ஹைட்ரஜன் காணப்படுது, இங்கே ஆர் என்று சொல்லியிருக்காங்க. அது என்ன பிள்ளைகள் ஆர் அப்படின்னா, ஆறுங்கிறது வந்து ஒரு நீண்ட வால் மாதிரி, அது ஒரு நீண்ட சங்கிலி, ஒரு வால் ஒன்று மாதிரி வரும். இந்த ஆறுக்குள்ளுக்கு என்ன இருக்குமாம் அப்படின்றால் CH2 ஒரு 10-15 வரைக்கும் வரலாம், பிரச்சனை இல்லை. அது அப்படி CH2 அப்படி போகும், போயிட்டு முடிகிற இடத்துல CH3 அப்படின்னு வரும். அப்போ அது சில நேரம் CH2 CH3 ஆகவும் இருக்கலாம், அல்ல வெறுமனே CH3 ஆகவும் இருக்கலாம். அப்போ அதில் எண்ணிக்கை, அங்கே இருக்கிற கார்பன் எண்ணிக்கை, இந்த CH2 இவங்களோட எண்ணிக்கை வித்தியாசப்படும், வேறு வேறு அளவுகளில் காணப்படும். அதற்கேற்ப அந்த அமினோ அமிலத்தின் தன்மை வேறுபடும். அப்போ ஒரு அமினோ அமிலம் வேறுபடுவதற்கு காரணம் என்ன, அந்த அமினோ அமிலம் எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று வித்தியாசப்படுதுண்டா, எல்லா அமினோ அமிலங்கள்லையும் இந்த NH2 இருக்கும், இந்த COOHும் இருக்கும், இந்த ஹைட்ரஜனும் இருக்கும். இது எல்லாத்துலேயும் அப்படியே மாறாமல் இருக்கும். அப்போ அமினோ அமிலங்கள் மாறுவதற்கேற்ப மாறக்கூடியது எதுன்னா இந்த ஆர் கூட்டம். இந்த ஆர் கூட்டம் மாறுகின்ற போதுதான் அது வேறு வேறு அமினோ அமிலமாக மாறுது. அப்போ இந்த ஆறுக்குள்ளுக்கு என்ன இருக்குதுன்னா இதான் இருக்குது, இதை சுருக்கித்தான் அந்த ஆர் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். அதில் அந்த கார்பன் எண்ணிக்கை, ஹைட்ரஜன் எண்ணிக்கைகள் வித்தியாசப்படும். இப்போ விளங்கிச்சா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு அமினோ அமிலத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி? ரைட். இப்போ இதில் மேலதிகமாக சில விஷயங்கள் தந்திருக்கிறாங்க, அதில் நம்ம வாசி பார்ப்போம். இங்கு ஆர் ஆனது கார்பன் ஹைட்ரசன் அடங்கிய ஐதரோ கார்பன் கூட்டத்தை குறிக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா, கார்பனும் ஹைட்ரஜனும் கொண்ட CH3 அப்படி அந்த அடிப்படையில் அது மாறும். ரைட். அப்போ ஆர் அப்படிங்கிறது கார்பனும் ஹைட்ரஜனும் கொண்ட ஐதரோ கார்பன், அதுக்கு பேர் சொல்கிற ஐதரோ கார்பன் கூட்டத்தை அது கொண்டிருக்குது. ஆர் கூட்டம் ஒன்றுக்கொன்று வேறுபடுவதனால் எத்தனை வகையான அமினோ அமிலங்கள் உருவாகுதாம்? 20 வகையான அமினோ அமிலங்கள் காணப்படுதாம். அமினோ அமிலங்கள் எத்தனை வகை இருக்குது? 20 வகையான அமினோ அமிலங்கள் காணப்படுகிறது. அது எப்படி வேறுபடுது? இதெல்லாம் மாறாது, இந்த செட் அப்படியே மாறாது. மாறுறது இந்த ஆறு மட்டும்தான் மாறும். இந்த ஆறு மாறுவதற்கேற்ப 20 வகையான அமினோ அமிலங்கள் உருவாகி காணப்படுகிறது. பாக்டீரியா தொடக்கம் மனிதன் வரை அனைத்து உயிரங்கிகளின் உடல் பல்வேறு புரதங்களினால் ஆனது. புரதங்கள் பல வகையான புரதங்கள் இருக்குது. பாக்டீரியா முதல் மனிதன் வரைக்கும் நுண்ணங்கிகள் முதல் தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்துலேயுமே இந்த புரதங்களோட ஷேப், புரதங்களோட தன்மை இதெல்லாம் வேறுபடுகிறது. பிள்ளைகள், இந்த புரதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட 20 வகையான அமினோ அமிலங்கள் வெவ்வேறு முறையில் சேருவதனால் உருவாகின்றது. அப்போ அமினோ அமிலங்கள் எத்தனை வகை இருக்குது? 20 வகை தான் இருக்குது. புரதங்கள் 20 வகைன்னு சொல்கிறோமா? இல்லை, புரதங்கள் பல வகையான புரதங்கள் இருக்குது. இந்த புரதங்கள் வித்தியாசமான புரதங்கள் எப்படி உருவாகுது? இந்த 20 வகை அமினோ அமிலங்களும் வேறு வேறு அளவுகளில், வேறு வேறு டிசைனுகளில், வேறு வேறு தன்மையில் சேருவதனால இந்த புரதங்கள் பல்வேறு விதமான புரதங்கள் உருவாகி காணப்படுகிறது. ரைட், அது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கண்டா பிள்ளைகள், எளிய அமிலமான கிளைசின்னு சொல்கிறாங்க. அப்போ அமினோ அமிலங்களுக்குள்ள பல வகையான அமினோ அமிலங்கள் இருக்குது. அதில் மிகவும் சிம்பிளான எளிமையான ஒரு அமினோ அமிலம் என்னென்னு கேட்டால் அது கிளைசின். அந்த கிளைசின் கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு COOH கூட்டம் ஒன்று இருக்குது. அது மாதிரி இதில் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு பிள்ளைகள், இது NH2 இல்லையா?
ஒரு NH2 கூட்டம் ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு கார்பாக்சில் கூட்டம், ஒரு அமைன் கூட்டம் ரெண்டும் இருக்குது. ஒரு இடத்துல ஹைட்ரஜன் தான் இருந்துச்சு, அது ஓகே. இந்த மேலே உள்ள படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 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 எல்லாம் ஓகே. அப்போ இந்த ஆர் இன்னொன்று தந்திருந்தாங்க தானே, இந்த இடத்துல ஆர் இருந்துச்சு. இங்கே வந்து ஆருக்கு பதிலாக CH2CH2CH3 அந்த ஹைட்ரோ கார்பன் இல்லையாம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குடா, வெறும் ஹைட்ரஜன் ஒன்று மட்டும் இருக்குது. வெறும் ஹைட்ரஜன் ஒன்று மட்டும் இருக்குது. அப்படி இருந்துச்சுண்டா இது ஒரு சிம்பிள் எளிமையான ஒரு அமைனோ ஆசிட். அந்த எளிமையான அமைனோ ஆசிட்டுக்கு தான் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கிளைசின்னு சொல்கிறாங்க. இதில் பேர் என்ன, கிளைசின். அப்போ இந்த கிளைசின் அப்படிங்கிறது எளிய அமினோ அமிலத்துக்கு உதாரணம். அதில் இந்த ஆர் கூட்டத்தில் ஹைட்ரோ கார்பனுக்கு பதிலாக வெறும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மாத்திரம் காணப்படுகிறது. இதுதான் கிளைசின் மூலக்கூறினுடைய கட்டமைப்பு. இது உங்களுக்கு விளங்கிச்சா பிள்ளைகள்? ரைட். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். அமினோ அமிலங்களில் சில உடலினுள் உற்பத்தி செய்ய முடியாது. அவற்றை உணவு மூலம் உடல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் இவை அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் என அழைக்கப்படுகிறது. எதை நம்ம அத்தியாவசியமான அமினோ அமிலம் சொல்கிறோம்டா, எங்களோட உடம்பால் சில அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்ய இயலாது. அப்போ உடம்புக்கு அமினோ அமிலங்களை தயாரிக்க முடியாதுண்டா நம்ம என்ன செய்யணும், அந்த அமினோ அமிலங்களை வெளியிலிருந்து உணவாகத்தான் நம்ம உட்கொண்டாகணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த அமினோ அமிலம் கிடைக்கும். இப்படியான அமினோ அமிலங்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்டா, அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள்னு சொல்கிறோம். அப்போ அத்தியாவசியமான அமினோ அமிலம்டா என்னன்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பிள்ளைகள் சொல்லணும், எங்கட உடலால் தொகுக்க முடியாத உணவின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அந்த அமினோ அமிலங்களுக்கு தான் பேர் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் அப்படின்னு பேர். ஓகே பிள்ளைகள், நம்ம தொடர்ந்து பார்க்குறோண்டா மேலதிக அறிவுக்காக என்று சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. சரி, இதில் என்ன தந்திருக்காங்க, தாவரங்களினதும் விலங்குகளினதும் உடலில் காணப்படக்கூடிய வித்தியாசமான புரதங்களோட பேர்களை உங்களுக்கு தந்திருக்காங்க. பாருங்கள் பிள்ளைகள், தசையில் உள்ள புரதம். நம்ம தசை இழையங்கள் படித்தோமா இல்லையா? இன்னும் படிச்சுக்கொள்ள இல்லையா? 11ஆம் ஆண்டில் தான் நீங்கள் தசை இழையங்கள் சம்மந்தமாக படிப்பீங்க. 11ஆம் ஆண்டில் முதலாவது அலகில் இந்த தசை இழையங்களை பற்றி படிப்பீங்க. இந்த தசையில் காணப்படக்கூடிய புரதத்தின் பேர் என்னவாம், மயோசின் ஆக்டின். ஆக்டின் என்ற ஒரு புரதம் இருக்குது, அது மாதிரி மயோசின் என்ற ஒரு புரதம் காணப்படுகிறது. இந்த புரதங்கள் எங்கே இருக்குது, தசையில் காணப்படுது. அது மாதிரி எண்பில் காணப்படக்கூடிய புரதத்தின் பேர் ஒசைன். என்ன பேர், ஒசைன் போல்டுன்ற மாதிரி ஒசைன். எண்பில் உள்ள புரதத்தின் பேர் என்ன, ஒசைன். அது மாதிரி செங்குளியத்தில் உள்ள புரதம், செங்குளியம்னா தெரிந்த பிள்ளை நம்ம RBC அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? குருதியில் காணப்படக்கூடிய ஒரு கூறு இல்லையா? குருதியை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம், குருதி கலங்கள், குருதி குழியம்னு சொல்லி, குருதி திரவ விளியம் சொல்லி. அந்த குருதி கலங்கள் வந்து 3 வகை. அந்த 3 வகையான குருதி கலங்களில் ஒரு வகை தான் RBC, ரெட் பிளட் செல்ஸ், செங்குளியம்னு சொல்லுவோம், அல்ல செங்குருதி கலம்னு சொல்லுவோம், செங்குருதி சிறுதுணிக்கை ஒவ்வொரு மாதிரியும் சொல்லுவோம். இந்த செங்குளியங்களில் காணப்படக்கூடிய புரதந்தான் பிள்ளைகள் இந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுது. அது சுருக்கமாக HB அப்படின்னு வாங்க. என்னது, HB, ஹீமோகுளோபின். இது ஒரு மிக முக்கியமான புரதம் பிள்ளைகள், இந்த ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் வந்து உடம்புல குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு சோக நிலைமை ஏற்படும். பார்த்தா எப்போவுமே தூங்கு மூஞ்சா இருப்பாங்க. நீங்கள் கிளாஸில் சில பிள்ளைகள் அப்படி காண்பிருப்பீங்களோ தெரியாது. எப்போ பார்த்தாலும் அப்படி தூக்கத்திலே இருப்பாங்க. கண்ணுகள் எல்லாம் மஞ்சளாக போயிட்டு, நாக்கெல்லாம் மஞ்சளாக போயிட்டு, உருசுறுப்பில்லை, உஜாரா, கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு ஓடி ஆடி வேலை செய்ய மாட்டாங்க, கடுமையாக களைப்பு மூச்சு வாங்கும், அவங்களுக்கு ஆக்டிவ் இல்லாமல் இருப்பாங்க.
இவங்களுக்கு இந்த குருதிச்சோகை என்ற நோய் ஏற்பட்டிருக்கிறதுக்கு காரணம் வாய்ப்பு இருக்குது. ஏன் இவங்க இப்படி இருக்காங்கண்டா, அவங்களோட உடல்ல அவங்களோட செங்குலியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்பிஸில் இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபின் போதாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு காரணம். ஹீமோகுளோபின்ன்றது ஒரு புரதம் பிள்ளைகள். அந்த புரதத்தில் மிக முக்கியமான கூறு இரும்பு சத்து. அப்போ இந்த சோவை இரும்பு சத்து குறைபாட்டால் தான் இந்த சோக நோய் வருது. ரைட், சோவை பிடிச்சி போய் இருக்கிற. அப்போ இரும்பு சத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கூறு. யாருக்கு? மனிதர்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும். அப்போ இந்த இரும்பு சத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிற? சாதாரணமான சில உணவுப் பொருட்களில் கூட நமக்கு இரும்பு சத்து இருக்குது. முருங்கை இலை, முருங்கை இலையில் கொஞ்சம் ஒரு ஆணமுண்டு காய்ச்சி சாப்பிட்டாலோ அல்லது அது சுண்டி கீரையாக சுண்டி சாப்பிட்டாலோ இந்த முருங்கை இலையில் அதிகமான அளவுக்கு இரும்பு சத்து காணப்படுகிறது. எனவே பிள்ளைகள், இந்த ஹீமோகுளோபின் குறைபாட்டை தவிர்த்து கொள்றதுக்காக இரும்பு சத்து கட்டாயம் நாங்கள் உள்ளெடுக்கப்பட வேண்டிய ஒரு போஷணை கூறு. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறோம் என்னது? தலைமயிர் அல்லது ரோமங்களில் உள்ள புரதம். அதுக்கு கெரட்டின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அவரை இனத்தாவரத்தில் உள்ள தாவர புரதம் இல்லையா, சோயா இந்த மாதிரியான அவரை இனத்தாவரங்களில் காணப்படுகின்ற புரதம் லெக்யூமின் அப்படின்னு சொல்கிறோம். கோதுமையில் உள்ள புரதம் குளூட்டன்னு சொல்கிறோம். கோதுமையில் உள்ள புரதம். முட்டையின் வெண்கருவில் உள்ள புரதம் அல்புமின்னு சொல்கிறோம். முட்டையில் வெண்கருவில் உள்ள புரதம் என்ன? அல்புமின் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த புரதங்கள்ன்ற பேர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். ஆங்காங்கே எம்சிக்யூ கேள்விகளுக்கு, ஸ்ட்ரக்சர்ட் கேள்விகளுக்கும் இதுகள் வரும். அப்போ இந்த பேர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம். சரிதானே பிள்ளைகள்? ரைட், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் புரதங்களோட முக்கியத்துவம் என்ன, கார்போஹைட்ரேட்டுகளோட முக்கியத்துவம் என்னன்னு நாங்கள் பார்த்தோமா இல்லையா? அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? கார்போஹைட்ரேட்டுகள் சக்தி முதலாக, கட்டமைப்பு கூறாக, சேமிப்புணவாக, நியூக்ளிக் அமிலத்தின் கூறாக இப்படிலாம் பார்த்தோமா இல்லையா பிள்ளைகள்? அந்த மாதிரி நம்ம இங்கே பார்க்கறது புரதங்களின் முக்கியத்துவம். புரதங்கள முக்கியத்துவத்துக்குள்ளேயும் முதலாவதாக நம்ம பார்க்குறோம் சக்தியை பிறப்பிக்கும் முதலாக இந்த புரதங்கள் காணப்படுதாம். புரதங்கள்லேருந்து சக்தி பிறப்பிக்கப்படுதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கண்டா, இது சாதாரணமான நிலைமையில் இந்த சக்தி உருவாகிறத சொல்லலை பிள்ளைகள். பாருங்கள், கார்போஹைட்ரேட்டு இலிப்பிட்டு பதார்த்தங்களிலிருந்து கிடைக்கும் சக்தி போதுமானதாக அமையாத போது புரதத்திலிருந்து சக்தி பிறப்பிக்கப்படுகிறது. நீங்கள் சாப்பிட இல்லை, ஒரு நேரம் சாப்பிடலை, உங்களோட குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ தசையிலையும் ஈரல்லையும் இந்த குளுக்கோஸ் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்குமா இல்லையா கிளைக்கோஜனாக? அந்த கிளைக்கோஜன் மெல்ல மெல்ல ஸ்டோர்லேருந்து எல்லாம் பேக்கிங் உடச்சி கிளைக்கோஜன் எல்லாம் குளுக்கோஸாக மாறி சக்தி உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். சேமித்து வச்சுருந்த கிளைக்கோஜனும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, தீர்ந்து போச்சு. இப்போ கார்போஹைட்ரேட்டே இல்லை உடம்புல, குளுக்கோஸும் இல்லை, கிளைக்கோஜனை உடைச்செடுக்கிறது, கிளைக்கோஜன் சேமிப்பணும் முடிஞ்சு போச்சு. 2 நேரம் 3 நேரம் சாப்பிடல, ஒரு நாள் முழுக்க சாப்பிடல, எல்லா கார்போஹைட்ரேட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ எது சக்தியை கொடுக்கும் பிள்ளைகள்? இலிப்பிட்டு கொழுப்பு சக்தியை கொடுக்கும். நீங்கள் நல்லா வளைக்கணும் பிள்ளைகள். நீங்கள் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதால உங்களோட கொழுப்பு கரையாது. கொழுப்பு எப்போ கரையும்டா? கார்போஹைட்ரேட் மேக்சிமம் தீர்ந்த பின்னாடி தான் கொழுப்பு சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கொழுப்பை கரைக்கணுமா இருந்தால், கொழுப்பு உடம்புல வச்சுக்கூடாது பிள்ளைகள், அது உடல் நடத்து கேடு. கொழுப்பை என்றளவு கரைக்கணும், மசில்ஸை டெவலப் பண்ணணும், மசில்ஸை பில்டப் பண்ணணும், கொழுப்பை கரைக்கணும், கொழுப்பை ஜீரோவாக்கணும், இல்லை மினிமைஸ் பண்ணணும். இந்த கொழுப்பு எப்போ சக்தியை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்டா? அந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் தீர்ந்து போகிற நேரத்தில். அப்போ இந்த கொழுப்பு சக்தியை கொடுத்து 2வது நாளும் அவர் சாப்பிடலை,
3வது நாளும் சாப்பிடல அப்படின்னச்சில் அவரை உடம்புல இருக்கிற நிறைய கொழுப்பு சேமித்து வச்சுருந்தா ஒரு 4-5 நாளைக்கு இருக்கிறோம் சாப்பிடாமல். கொஞ்சம் தான் அவரை உடம்புல கொழுப்பு இருந்துச்சுன்னா அந்த கொழுப்பெல்லாம் சக்தியை கொடுத்து 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 கொழுப்பெல்லாம் தீர்ந்து போச்சுன்ற நிலையில தான் இந்த புரதத்தில் இருந்து சக்தி பிறப்பிக்கப்படும். உங்களோட தசையில் உள்ள புரதம் எல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போகும். புரதம் என்ன சக்தியை கொடுக்கும். அப்போ அந்த நேரத்தில் தான் சில ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்? இந்த யுத்தம் காரணமாக பட்டினி, கடும் பட்டினிச்சாவை எதிர்நோக்கக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பட்டினி சாப்பிட ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களோட உடம்பு வந்து அவங்களோட கார்போஹைட்ரேட்டு மொத்தமாக தீர்ந்து போயிருக்கும், அவங்களோட உடலில் இருக்கிற லிப்பிட் கொழுப்பும் தீர்ந்து போயிருக்கும். அதுக்கு பிறகு அவங்களோட மசில்ஸ் எல்லாம் கரைஞ்சி 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 சக்தியை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுண்டா கடைசி எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க உயிரிழக்கக்கூடிய தருவாய்க்கு அவங்க ஆளாகுவாங்க. இதுதான் பட்டினி சாவு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பட்டினியால் ஒருத்தர் சாக முன்னாடி அவரை மேக்சிமம் காப்பாற்றுறதுக்காக உடம்பில் இருக்கிற இந்த புரதம் என்ன செய்யணும்னு கேட்டால் சக்தியை பிறப்பிச்சு அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு அது முயற்சி செய்யும். அப்போ புரதத்திலிருந்தும் சக்தி பிறப்பிக்கப்படும். எப்பன்னு கேட்டால் கார்போஹைட்ரேட்டாலையும் லிப்பிடாலையும் கிடைக்கிற சக்தி போதாத நேரத்தில் புரதம் சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ முதலாவது புரதம் சக்தி பிறப்பிக்கும் முதலாக தொழிற்படும். 2வது இந்த புரதங்கள் எதுக்கு பயன்படுதுண்டா கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குவதற்காக. இப்போ கார்போஹைட்ரேட்டும் கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குறதுக்கு முக்கியம் நம்ம சொன்னோமா இல்லையா? கார்போஹைட்ரேட்டும் முக்கியம். ஆனால் அதை விட அதிகமான கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குறது வந்து புரதம் தான். கலமென்சாவை உருவாக்கும் பிரதான கூறுகளில் கோளப்புரதங்கள் முக்கியமான பங்காற்றுதான். கோள வடிவமான ஷேப்பில் இருக்கிறதால அவனுக்கு கோளப்புரதம் சொல்கிறோம். விலங்குகளின் உடலில் உள்ள தொடுப்பிழையங்களின் கூறாக கொலாஜன் புரதங்களினால் ஆனது. தொடுப்பிழையங்களில் ஒரு கூறாக கொலாஜன் என்ற புரதங்கள் காணப்படுது. தலைமயிர் இறகுகளில் கெரட்டின் எனும் புரதம் காணப்படுது. பறவைகளில் காணப்படுகின்ற இறகு இருக்குதானே, இப்போ இறகு சிறகில்ல இறகு, சிறகுன்னா அந்த 2 அதான் சிறகு, ரெக்கை. இறகுன்னா இப்போ கோழி இறகு மயில் இறகுன்னு சொல்லுவோம், அதில் உடம்பை போத்தி இருக்குதுன்னா இறகு. அப்போ பறவைகளில் இறகு இருக்குது, மனிதர்களில் ரோமம் இருக்குது. அப்போ அந்த இறகாக இருந்தாலும் ரோமமாக இருந்தாலும் அது கெரட்டின்ற புரதத்தால் ஆக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குறதுக்கு இந்த புரதங்கள் பங்களிப்பு செய்த இல்லையா பிள்ளைகள்? அப்போ புரதத்தின் முக்கியத்துவத்தில் முதலாவது சக்தி முதல் 2வது கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குது. 3வது என்னென்னு பார்த்தீங்களா பிள்ளைகள்? நொதியமாக புரதங்கள் தொழிற்படுது. நொதியம் அங்கேன் உடலில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்களுக்கு நொதியங்கள் ஊக்கிகளாக தொழிற்படுகின்றது. இப்போ இந்த நொதியம் வந்து ஊக்கியாக இருக்குதான் பிள்ளைகள். நொதியம் ஊக்கியாக தொழிற்படுதான். அது என்ன ஊக்கி அப்படின்னு சொன்னால், ரைட், இந்த ஊக்கி அப்படின்னு சொல்கிறது 2 வகை பிள்ளைகள். இந்த ஊக்கி அப்படின்றது 2 வகை. ஒன்று என்ன? நேரூக்கி அப்படின்னு சொல்லுவோம், நேரூக்கி. அடுத்தது என்ன? மறை ஊக்கி. நேரூக்கின்னு சொல்லி சொன்னா என்ன? அது அந்த ரசாயன தாக்கத்தின் வேகத்தை கூட்டும். ரசாயன தாக்கத்தின் வேகத்தை கூட்டிச்சிருந்தா அதை நம்ம நேரூக்கின்னு சொல்லுவோம். ரசாயன தாக்கத்தின் வேகத்தை குறைச்சிச்சிருந்தா அதை நம்ம மறையூக்கின்னு சொல்லுவோம். இந்த நொதியங்கள் எப்போவுமே நேரூக்கிகளாக தொழிற்படும். ஒருபோதும் ரசாயன தாக்கத்தில் வேகத்தை அது குறைக்கிற இல்லை. நொதியங்கள் எல்லாம் எப்போதுமே நேரூக்கிகளாக தொழிற்படுவார்கள். இந்த நொதியங்கள் எல்லாம் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்குதுண்டா? புரதங்களால் ஆக்கப்பட்டிருக்குது. அப்போ புரதத்தின் முக்கியத்துவத்தில் 3வது முக்கியத்துவம் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த புரதங்கள் நொதியங்களை உருவாக்கி இருக்குது. இந்த நொதியம் என்ன தொழிலை செய்யுதுண்டா? ஊக்கியாக தொழிற்படுது. ஊக்கினா என்ன? ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நடைபெறுகிறதா இருந்தால் அந்த ரசாயன தாக்கத்தின் தாக்க வேகத்தை கூட்டி விடுறது. ஆனால் அவங்க தாக்கத்தில் ஈடுபடுறல்ல. இப்போ உதாரணமாக யோசிச்சு பாருங்க, உள்ள ஸ்கூலில் இல்ல விளையாட்டு போட்டி நடக்குது. இந்த இல்ல விளையாட்டு போட்டியில் ஆம்பளை பிள்ளைகளை ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் ஒன்றுக்கு அல்லது ஒரு ஈவெண்ட் ஒன்றுக்கு கொண்டு போயிட்டு நிகழ்ச்சியை செய்ய விட்டால் அந்த பொடியமாறு வந்து கொஞ்சம் சவுத்து போயிட சோர்வில்
ஒழுங்காக விளையாட மாட்டானோ, ஒழுங்காக பாய மாட்டான், ஒழுங்காக ஓட மாட்டானோ, அதே ஈவெண்ட்டுக்கு கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகளை கொண்டு வந்து அப்படி முன்னுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ பாயுங்கடான்னு சொல்லி சொன்னால் பொடியமாற என்ன செய்வானோ? யோசிச்சு பாருங்க, ஸ்போர்ட் மீட் நிகழ்வுகளை யோசிச்சு பாருங்க உள்ளகள். அப்போ இந்த பொடியமாற என்ன செய்வாங்க? நல்ல உற்சாகத்தோட, ஏன்னா நல்ல அந்த கட்ஸோட, ரொம்ப விருப்பத்தோட, ஈடுபாட்டோட இவங்க அந்த ஈவெண்ட்டை நடத்துவாங்க. ரன்னிங்னா சும்மா உசைன் போல்ட் மாதிரி ஓடுவாங்க பிள்ளைகள். ஏன் அது? அங்கே சில பார்வையாளர்களாக நீங்கள் கொண்டு போயிட்டு சில ஆக்களை நிப்பாட்டி வச்சிருப்பீங்க. அந்த ஊக்கம், அந்த ஊக்கம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த ஊக்கத்தில் அவங்க அதிகமாக வேலை செய்வாங்க, வேகமாக வேலை நடக்கும். இப்போ இந்த பார்வையாளர்களாக நின்ற இந்த பிள்ளைகள் வந்து இந்த தாக்கத்தில் ஈடுபட்டாங்களா? ஏதாவது மாற்றம் செஞ்சாங்களா? ஒன்றும் செய்யலை. அவன் சும்மா பார்வையாளர் நின்றாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடந்துச்சு. இவங்க நேரூக்கின்னு சொல்லுவோம். இந்த தாக்கத்தை, இந்த வேலையை விரைவுபடுத்தினவங்க. அப்போ நேரூக்கின்னு சொல்லுவோம். அது மாதிரித்தான் பிள்ளைகள் இந்த நொதியங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், தாக்கத்தை அவங்க நடத்துவாங்க, தாக்கம் நடக்கிறதுக்கான இடத்தை கொடுப்பாங்க. ஆனால் தாக்கத்தில் அவங்க ஈடுபடுற இல்லை. தாக்கத்தில் ஈடுபடுறாக்களை தாக்கிகள்னு சொல்லுவோம். தாக்கத்தை நடத்துறதுக்கான இடத்தை, வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த தாக்கத்தை வேகமாக நடத்தக்கூடிய ஆக்களை ஊக்கிகள்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த நொதியங்கள் எல்லாமே புரதங்களால் ஆனது. இந்த நொதியங்கள் ஊக்கிகளாக தொழிற்படும், ரசாயன தாக்கங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஊக்கியாக தொழிற்படும். அது எப்போவுமே நேரூக்கியாக தொழிற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பிள்ளைகள். அப்போ இந்த புரதங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க இல்லையா? முதலாவது என்ன சொன்ன? புரதங்கள் முதலாவது சொன்னோம் சக்தி பிறப்பிக்கும் முதலாக. ரெண்டாவது சொல்கிறோம் கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குது இல்லையா? உடல் கட்டமைப்பு உருவாக்குறதுல புரதங்கள் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. மூன்றாவது சொல்கிறோம் நொதியமாக தொழிற்படுது புரதங்கள். புரதங்கள் நொதியமாக தொழிற்படுது. நாலாவது சொல்கிறோம் நொதியங்கள் ஹோமோன்களாகவும் தொழிற்படுது. ஹோமோன்டா என்ன பிள்ளைகள்? ரைட், ஹோமோன் என்று சொல்லி சொன்னால் அது நம்மட உடல் கலங்களுக்குள்ள, உடலுக்குள்ள தொகுக்கப்படுகின்ற ஒரு பதார்த்தம். அது சுரக்கப்படுகின்ற இடம் வேறையாக இருக்கும், தொழிற்படுகின்ற இடம் வேறையாக இருக்கும். அது ஒரு கெமிக்கல், ஒரு ரசாயன பதார்த்தம். அது சுரந்து குருதிக்குள்ளே விடப்படும். குருதி தேவையான இடத்துக்கு அதை கொண்டு போயிட்டு கொடுக்கும். அந்த இடத்துல அது தொழிற்படும். ரைட், அந்த இடத்துல அதே தொழிற்படும். இதைத்தான் நாங்கள் ஹோமோன்கள்னு சொல்லுவோம். இந்த ஹோமோன்கள் பல தொழிற்பாடுகளுக்கு பொறுப்பான ஹோமோன்கள் இருக்குது. அதை நீங்கள் 10ஆம் ஆண்டில் ஈபாக்கம் ஒரு சீர்திருடநிலை 11ல் உங்களுக்கு அடுத்தடுத்த யூனிட்ஸில் வரும். அந்த ஈபாக்கம் ஒரு சீர்திருடநிலை என்ற இடத்துல நீங்கள் அந்த ஹோமோன் சம்பந்தமாக மேலதிகமாக நீங்கள் படிப்பீங்க. அதில் இனப்பெருக்கம் சம்பந்தமான சில ஹோமோன்கள் இருக்குது இல்லையா? இப்போ ஆண்களில் டெஸ்டஸ்டரோன்ன்றது விதைகளால் உருவாக்கப்படுகின்ற இந்த ஹோமோன்கள் ஆண்களின் துணைப்பாளி இயல்புகளுக்கு பொறுப்பாக இருக்கும். அது மாதிரி பெண்களில் சூலகத்தால் சுரக்கப்படுகின்ற ஹோமோன்கள் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரோன், இது வந்து பெண்களின் துணைப்பாளி இயல்புகளுக்கு பொறுப்பான ஹோமோன்களாக இருக்கும். இப்படி இந்த ஹோமோன்களோட தொழிற்பாடுகள் நிறைய இருக்குது. அது நம்ம பிறகு நரம்பின்றிய ஈபாக்கம் இல்லை ஹோமோன் ஈபாக்கத்துக்குள்ள அது நம்ம விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கே சில ஹோமோன்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. விலங்குகளின் இன்சுலின் என்ற ஹோமோன். இன்சுலின் உங்களுக்கு தெரிந்தானே பிள்ளை? இன்சுலின். இந்த இன்சுலின் என்ற ஹோமோன் என்ன செய்யும்? எங்களோட உடலில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் சேர்த்து 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 பேக் பண்ணி கிளைக்கோஜனாக மாற்றுற வேலையை இந்த இன்சுலின் என்ற ஹோமோன் செய்யும். இன்சுலின் என்ற ஹோமோன் குறைபாடு ஒன்று ஏற்பட்டால் அவங்களோட உடலில் இருக்கிற குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்து பேக் பண்ணி கிளைக்கோஜனாக மாற்றி கொள்ள இயலாது. எனவே குருதியில் குளுக்கோஸின் அளவு கூடும். அவங்கள நம்ம என்னது சுகர் பேஷண்ட், நீரிழிவு நோயாளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சீனி நோயின்னு சொல்லுவோமே அது. அப்போ அது காரணம் இந்த இன்சுலின் ஹோமோனில் ஏற்படுற குறைபாடு. அதனால தான் அவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஏற்றுவாங்க, அதில் இன்சுலினை டேப்லெட்டாக பாவிப்பாங்க. அப்போ இந்த இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹோமோன். ஒரு ஹோமோன் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சேமிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஹோமோன். அது மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க பிள்ளைகள் வளர்ச்சி ஹோமோன், அதை க்ரோத் ஹோமோன்னு சொல்லுவோம். ஜிஹெச். ஜிஹெச்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வாசிக்கிறல்ல, அது அங்கே, இது இங்கே. ஜிஹெச்னா க்ரோத் ஹோமோன்னு சொல்லுவோம்.
அது என்ன வளர்ச்சி ஹோமோனுண்டா? இது ஒவ்வொருத்தர உடல்லையும் இந்த வளர்ச்சி ஹோமோன் சுரக்கப்படும் பிள்ளைகள். வளர்ச்சி ஹோமோன் அளவுக்கு அதிகமாக சுரந்தா அவங்களால பெரிய சைஸாக வருவாங்க, இப்படி பெரிய ஆக்களாக வருவாங்க. வளர்ச்சி ஹோமோன் கூடுதலாக சுரந்தா. வளர்ச்சி ஹோமோன் அளவோட அவங்களோட உடம்புல இருந்துச்சுன்னா அளவான உடல் சைஸில் இருப்பாங்க. இந்த வளர்ச்சி ஹோமோன் குறைபாடு ஏற்பட்ட அந்த ஹோமோன் சுரக்கிறது, ஹோமோன் அளவு குறைவுன்னு சொல்லி சொன்னால் அவங்க உயரத்திலையும் சரி உடல் எடையில் பருமன்லையும் சரி சின்னாக்களாக கட்டை குள்ளமான ஆக்களாக மாறிடுவாங்க. அப்போ சில ஆக்கள் இந்த குள்ளமான நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு இந்த குரோத் ஹோமோன் அளவு பற்றாக்குறையாக இருப்பது. இது சின்ன வயசுலேயே அதை கண்டறிந்தால் அவங்களுக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்களை பண்ணி அவங்கள அந்த தேவையான அளவு வளர்ச்சிக்கு கொண்டு வந்து கொள்ள முடியும். அது நாட்பட்டால் அதை மறுபடி அந்த வளர்ச்சியை அவர்கள் ஏற்படுத்துறது கொஞ்சம் சிரமமானதாக போய்விடும். எனவே பிள்ளைகள் உரிய உயரம் உரிய நிறை அந்தந்த வயசுக்குரிய உயரத்திலையும் இடையிலையும் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களாங்கிறத எல்லாரும் நம்ம செக் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போ இந்த குரோத் ஹோமோன் அப்படிங்கிறது ஒரு ஹோமோன், ஒரு வளர்ச்சி ஹோமோன். இது புரதங்களால் ஆக்கப்பட்டதாக இந்த ஹோமோன்கள் காணப்படும் பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, அந்த புரதங்களுக்கு இன்னும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு. அடுத்தது பாருங்க, புரதத்தின் முக்கியத்துவம். பிற பொருள் எதிரியாக தொழிற்படுகிறது. பிற பொருள் எதிரி, அது என்ன பிள்ளைகள்? பிற பொருள் எதிரி. பிற பொருள் நம்ம எதை சொல்லுவோம்? நமக்கு சொந்தமில்லாதது எதுவோ அதை நம்ம பிறருடைய பொருள்னு சொல்லுவோம். பிறருடைய பொருள், பிற பொருள். இப்போ நம்மளோட உடம்பு இருக்குது. நம்மளோட உடம்புக்குள்ளுக்கு உதாரணமாக குருதி எடுத்துக்கொள்ள. குருதி, இப்போ குருதியில் நிறைய கூறுகள் இருக்குது இல்லையா? ஆர்பிசி இருக்குது, டபிள்யூபிசி இருக்குது, சிறுதட்டு இருக்குது. குருதியில் காணப்படக்கூடிய திர விளையத்தில் காணப்படக்கூடிய ஏனைய கூறுகள் எல்லாம் குருதிக்குள்ளே இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு சொந்தமானது தானே? இது பிறருடையதா? இல்லை, இது நமக்கு சொந்தமானது. சரி, இப்போ வெளியால் இருந்து ஒரு பாக்டீரியா ஒன்று நம்ம ரத்தத்துக்குள்ளே போயிட்டு, அல்லது வெளியில் இருந்து ஒரு வைரஸ் ஒன்று நம்ம ரத்தத்துக்குள்ளே போயிட்டு, இப்போ இந்த பாக்டீரியாக்களும் நம்மட உடம்புல குருதியில் இருக்கிற ஆர்பிசி மாதிரி டபிள்யூபிசி மாதிரி நமக்கு சொந்தமான உண்டா? இல்லை, அது வெளியிலிருந்து வந்தது, நமக்கு சொந்தமானது இல்லை. அப்போ அது பிற பொருள், நம்மட உடம்புக்கு சொந்தமில்லாத பிற பொருள். என்ன பிற பொருள்? நுண்ணங்கி. நம்மட உடம்புக்கு பிற பொருள் எது? நுண்ணங்கிகள். இப்போ இந்த நுண்ணங்கி ஒன்று நம்மளோட உடம்புக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த நுண்ணங்கி பிற பொருளா இல்லையா? இந்த நுண்ணங்கியை நம்ம வச்சு கொண்டிருந்தா இப்போ என்ன நடக்க போகுது? இந்த நுண்ணங்கியால் நம்மளோட உடலுக்கு ஆபத்து ஏற்பட போகுது. நுண்ணங்கியால் நம்மளோட உடம்புக்கு ஆபத்து ஏற்பட போகுது. அதனால் இந்த நுண்ணங்கியை அழிக்கணுமா இல்லையா? இந்த பிற பொருளை அழிக்கணும். இந்த பிற பொருளை அழிப்பதற்காக நம்மட உடம்பு என்ன செய்துன்னு கேட்டால், அந்த பிற பொருளுக்கு எதிராக தொழிற்படக்கூடிய பதார்த்தங்களை நம்மட உடம்பு தயாரிக்குது. அதைத்தான் சொல்கிறது பிற பொருள் எதிரின்னு சொல்கிறோம். அதைத்தான் சொல்கிறது பிற பொருள் எதிரின்னு சொல்கிறோம். பிற பொருள் எதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிற பொருளுக்கு எது எதிரியாக காணப்படுதோ அதுதான் பிற பொருள் எதிரி. அந்த பிற பொருள் எதிரியாக நம்மளோட உடம்பு சுரக்கிறதுக்கு இது எல்லாமே புரதங்கள். இந்த பிற பொருள் எதிரிங்கிறது எல்லாமே புரதங்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. இந்த பிற பொருள் எதிரிகள் எல்லாமே புரதங்கள். ஓகே, இப்போ இந்த புரதங்களோட முக்கியத்துவங்கள் நாங்கள் நிறைய பார்த்தோமா இல்லையா பிள்ளைகள்? பாருங்கள், முதலாவது என்ன சொன்னோம்? சக்தியை பிறப்பிக்கும் சக்தி முதலாக காணப்படும். ரெண்டாவது என்ன சொன்னோம்? கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குது. மூன்றாவது என்ன சொன்னோம்? நொதியமாக தொழிற்படுகிறது. நாலாவது என்ன சொல்கிறோம்? ஓமோனாக தொழிற்படுகிறது. அஞ்சாவது என்ன சொல்கிறோம்? பிற பொருள் எதிரியாக தொழிற்படுகிறதுன்னு சொல்லி 5 விதமான
5 விதமான புரதங்கள முக்கியத்துவம் தொழிற்பாடுகளை நம்ம இப்போ உங்களுக்கு சொன்ன பிள்ளைகள். ஓகே, இப்போ புரதங்கள முக்கியத்துவம் முடிஞ்சினாங்க. புரதங்களை எப்படி இனங்காண்ற அப்படிங்கிற புரதங்கள சோதனைக்கு நம்ம வரப்போகிறோம். புரதங்கள சோதனைக்கு நாங்கள் வரப்போகிறோம். கவனிங்க, இந்த புரதங்களை இனங்காணுவதற்கான சோதனைகள் எப்படி நடக்குது நம்ம பார்ப்போம். புரதத்தை இனங்காண்றதுக்கான சோதனைக்கு நம்ம சொல்கிற பேர் பையூரேட்டு சோதனை. என்ன சொல்கிற? பையூரேட் டெஸ்ட், பையூரேட்டு சோதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புரதங்களை இனங்காண்ற சோதனைக்கு பையூரேட் டெஸ்ட். பையூரேட் டெஸ்ட்னா என்ன? புரதத்தை இனங்காண்றதுக்கான இந்த பையூரேட் டெஸ்ட்டை எப்படி செய்கிற இதுக்குரிய வீடியோ விளக்கம் உண்டையும் நீங்கள் கீழுக்கு இதே மாதிரி ஒரு லெசனில் பையூரேட்டு சோதனைன்னு சொல்லி நீங்கள் கீழுக்கு பார்ப்பீங்க பிள்ளைகள். ஓகே, இந்த பையூரேட்டு டெஸ்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த புரதம் என்ன உணவுப் பொருளில் காணப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டறிகிறதுக்கு நமக்கு ஒரு உணவுப் பொருளை தருவாங்க, ஒரு மாதிரி, ஒரு சாம்பிள் ஒன்று தருவாங்க. அந்த சாம்பிளாக நாங்கள் இங்கே என்ன தடுக்க போகிறோம்னு கேட்டால் பிள்ளைகள் பாருங்கள், பருப்பு. ஏன் பருப்பில் புரதம் இருக்குதானே, பருப்பு கொஞ்சம் தடுக்க போகிறோம். அல்லது வேறு என்ன தடுக்கலாம்? முட்டையின் வெண்கரு எடுக்கலாம். அல்லது இறைச்சியோ மீனோ அதை நீங்கள் நசிச்சு அல்லது அரைச்சி தண்ணி சேர்த்து பசை மாதிரி ஆக்கி திரவத்தன்மையான ஒரு பசை ஒன்று அல்லது ஒரு கரைசல் ஒன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ பருப்பை நன்றாக தூளாக்கி நீர் சேர்த்து ஒரு கரைசல் தயாரிக்கணும், பருப்பு கரைசல். அல்லது முட்டையின் வெண்கருவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஒரு பரிசோதனை குழாய் ஒன்றுக்குள்ளுக்கும் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இப்போ இந்த பரிசோதனை குழாய்க்குழுக்கு என்ன இருக்குது பிள்ளைகள்? தரப்பட்ட மாதிரின்னு சொல்லுவோம் நம்ம. மாதிரி சாம்பிள் இருக்குது, மாதிரி சாம்பிள் இருக்குது. இந்த சாம்பிளுக்கு நீங்கள் பையூரேட்டு டெஸ்ட்டை செய்கிறேன்டா என்ன அர்த்தம்ண்டா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். கவனிங்க, முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்டா 5% 5% செறிவு கொண்ட சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH, சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH கரைசலுண்ட சம கனவளவை நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த வெண்கருண்ட கரைசல் அல்லது பருப்பை நீங்கள் அரைச்சி தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்த கரைசல் ஒரு 5 ml 5 மில்லிலிட்டர் இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு 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 பரிசோதனை குழாய்களுக்கு 5 மில்லிலிட்டர் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரிக்கு நீங்கள் சோடியம் ஹைட்ரோக்சைடுண்ட 5% செறிவு கொண்ட ரொம்ப ஐதான ஒரு கரைசல், ரைட், 5% மாத்திரம் செறிவு கொண்ட இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடை நீங்கள் எடுத்து இது 5 mlன்றதால நீங்கள் அதையும் என்ன செய்யணும்னு கேட்டால் 5 ml கொண்டு வந்து சேர்ப்பீங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கண்டா இது ரெண்டும் இப்போ கலந்து 10 ml, ரைட், ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி 10 ml வந்துட்டு. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குது? அந்த புரத கரைசலும் 5% செறிவு கொண்ட சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும்டா பிள்ளைகள்? திரும்ப மூணாவது ஸ்டெப், 1% செப்பு சல்பேட். 1% செப்பு சல்பேட்டை நீங்கள் சேர்க்க போகிறீங்க. 1% CuSO4 கரைசல். 1% செப்பு சல்பேட்டுன்னா அது இன்னும் ஐதான ஒரு கரைசல். அப்போ 1% செப்பு சல்பேட்டு கரைசலை நீங்கள் கொண்டு வந்து சில துளிகளை இதுக்குள்ளே ட்ராப்ஸ், அதை கனவளவு பெரிய அளவில் சேர்க்குறல்ல பிள்ளைகள், சில துளிகள், இந்த செப்பு சல்பேட்டு சில துளிகளை நீங்கள் சேர்க்கும்போது இந்த கரைசலுக்குள்ளுக்கு என்ன நிறம் தோன்றுமாம்? இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா நிறம் தோன்றுமாம். இளஞ்சிவப்பு ஊதா
அல்லது கடும் ஊதா நிறம் தோன்றும் உங்களுக்கு எப்போ இந்த NaOH 5% சம கனவளவு சேர்த்து அதுக்கு பிறகு 1% 1% செப்பு சல்பேட்டு சில துளிகளை சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த இளஞ்சிவப்பு ஊதா நிறம் தோன்றும். இந்த இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா, அதாவது பர்பிள் கலர், ரைட், ஊதா நிறம் தோன்றும். இந்த ஊதா நிறம் தோன்றினால் இங்க புரதம் இருக்குன்னு அர்த்தம். இங்க ஊதா நிறம் தோன்ற இல்லையா, இங்க புரதம் இல்லைன்னு அர்த்தம். எப்படி அயடின் கரைசலை சேர்க்கும் போது கருநீல நிறம் தோன்றினால் மாப்பொருள் உண்டு, அயடின் கரைசலை சேர்க்கும் போது கருநீல நிறம் தோன்றாவிட்டால் மாப்பொருள் இல்லை என்ற முடிவுக்கு நம்ம வந்தோமோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் தரப்பட்ட மாதிரி உணவு கரைசலுக்கு 5% NaOH என்ற சம கனவளவை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு 1% செப்பு சல்பேட் என்ற சில துளிகளை நீங்கள் சேர்க்கின்ற போது ஊதா நிறம், லைட் டார்க் ஊதா நிறம் தோன்றினால் அங்க புரதம் உண்டுன்னு அர்த்தம். ஊதா நிறம் தோன்றவில்லையா, அங்க புரதம் இல்லை என்று அர்த்தம். விளங்கிச்சா பிள்ளைகள் சொன்னது? இதுதான் புரதத்தை இனங்காண்பதற்கான சோதனை. ரைட், நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது இந்த புரதங்களுக்குள்ளுக்கு பார்க்க இருக்கிற கடைசி செக்ஷன் தான் பிள்ளைகள் இந்த நொதியங்கள் அப்படின்னு சொல்ற ஒன்றை நம்ம பார்க்க போறோம். என்சைம், முன்னுக்கு நான் நொதியன் சம்பந்தமாக ஒரு சின்ன விளக்கம் தந்தேன். இப்போ நாங்கள் அதை மேலும் முழுமையான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். அங்கிகளில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வதும் அங்கிகளின் உடலினுள் உற்பத்தி செய்யப்படுவதுமான விசேட புரதம் நொதியம் என அழைக்கப்படும் சொல்லி உங்களுக்கு இந்த என்சைம் நொதியத்துக்கு ஒரு டெஃபினிஷன் வரைவு இலக்கணம் தந்திருக்காங்க. இந்த நொதியங்களை அங்கின்ற உடல் கலங்களுக்கு வெளியால தயாரிக்க இயலாத பிள்ளைகள். இது உடல் கலங்களில் மாத்திரம் உற்பத்தியாக கூடிய ஒரு விசேடமான புரதம்தான் இந்த நொதியம் என்று சொல்றது. இந்த நொதியங்கள் என்ன வேலையை செய்து அங்கின்ற உடலுக்குள்ளுக்கு நடைபெறுகின்ற உயிர் ரசாயன தாக்கம், இந்த உயிர் ரசாயன தாக்கங்களை நம்ம இன்னொரு பேர் கொண்டு அழைப்போம் பிள்ளைகள், அனுசேபம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அனுசேபம். இந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அனுசேப தாக்கம் அல்ல அனுசேபம் அப்படின்னா என்னண்டா, உயிரங்கின்ற உடம்புக்குள்ளுக்கு நடைபெறுகின்ற உடல் கலங்களுக்குள்ளுக்கு நடைபெறுகின்ற ரசாயன தாக்கங்களுக்கு பேரு அனுசேபம். இந்த அனுசேபம் 2 விதத்தில் நடக்குமாம். ஒன்று, சிறிய சிறிய மூலக்கூறுகள் சேர்ந்து பெரிய மூலக்கூறு உருவாகினால் அதை நம்ம உட்சேபம்னு சொல்லுவோம். தொகுக்கப்படுகின்ற தாக்கங்களை உட்சேபம்னு சொல்லுவோம். அதுவே ஒரு பெரிய மூலக்கூறு உடைக்கப்பட்டு சின்ன மூலக்கூறுகள் உருவாகினால் அதை நம்ம அவசேபம்னு சொல்லுவோம். உடைக்கப்படுற தாக்கம், தொகுக்கப்படுற தாக்கம், தொகுக்கப்படுற தாக்கத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஒளித்தொகுப்பு தாக்கம். அப்போ ஒளித்தொகுப்பு எங்கே நடக்குது? அங்கிகள உடல் கலங்களுக்குள்ளுக்கு இருக்கிற பச்சை உருமணியில் நடக்குது. அப்போ ஒளித்தொகுப்பு தாக்கம் ஒரு உட்சேப தாக்கம், அது ஒரு அனுசேப தாக்கம். இந்த ஒளித்தொகுப்பு தாக்கம் அந்த கலங்களுக்குள்ளுக்கு நடக்கணுமா இருந்தா அதுக்கு நொதியங்கள் அவசியம். அப்போ ஒளித்தொகுப்பு தாக்கம் நொதியம் இல்லாம நடக்காது. நொதியம் இல்லைண்டா இந்த ஒளித்தொகுப்பு தாக்கம் நடக்காது. அது உட்சேபம். அனுசேபத்தில் ஒரு வகை உட்சேபம். உடைக்கிற தாக்கம், பெரிய மூலக்கூறை உடைச்சி சின்ன மூலக்கூறா மாற்றுறதை சொல்றது அவசேபம். அதுக்கு உதாரணம் என்ன? கலச்சுவாச தாக்கம் இல்லையா? குளுக்கோஸை உடைச்சி கார்பன் டை ஆக்சைடை அனுப்பிட்டு சக்தியை பெற்றுக்கொள்றது. அப்போ இதுவும் ஒரு அனுசேபம், அதாவது உடைக்கிற தாக்கம். அதனால் நம்ம அதை அவசேபம்னு சொல்லுவோம். இந்த கலச்சுவாச தாக்கத்தை நிகழ்த்துறதுக்கும் என்ன தேவை? நொதியம் தேவை. நொதியம் இல்லாட்டி கலச்சுவாச தாக்கமும் நடக்காது, ஒளித்தொகுப்பு தாக்கமும் நடக்காது. அப்போ அங்கின்ற உடல் கலங்களுக்குள்ளுக்கு நடைபெறுகின்ற இந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்துறது யாரு?
நொதியங்கள். எனவே தான் பிள்ளைகள் இந்த நொதியங்கள் என்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கெமிக்கல், மிக மிக அத்தியாவசியமான ஒரு ரசாயன பதார்த்தம் தான் இந்த நொதியம்னு சொல்கிறது. இந்த நொதியங்கள் எல்லாமே புரதங்கள். இந்த நொதியங்கள் எல்லாமே விசேட வகை கோள புரதங்களால் ஆனதுதான் இந்த நொதியங்கள். பாருங்க பிள்ளைகள், ஒரு உதாரணம் உண்டு உங்களுக்கு சொல்றாங்க பாருங்க. இது ஒரு நல்ல உதாரணம். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சுக்குரோசை குளுக்கோஸாக மாற்றுவதற்கு ஐதான அமிலம் சேர்க்கப்பட்டு வெப்பமேற்றப்படுகிறது. நம்ம இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமா இல்லையா, இரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனைகள்னு பார்த்தோமா இல்லையா பிள்ளைகள். இரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனை என்ன செஞ்சோம், இரு சர்க்கரைட்டை முதல்ல ஒரு சர்க்கரைட்டா உடைச்சி அதுக்கு பிறகு ஒரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனையை செஞ்சோம். அப்போ இந்த இரு சர்க்கரைட்டை ஒரு சர்க்கரைட்டா உடைக்கிறதுக்காக, அதாவது இந்த ரெண்டு ரெண்டு சேர்ந்திருந்த சுக்குரோசு அல்லது ரெண்டு ரெண்டு சேர்ந்திருந்த இந்த மோல்டோசு, இதை நம்ம உடைக்கிறதுக்கு என்ன வேலை நம்ம செஞ்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம செஞ்ச வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், இதுக்கு ஒரு அமிலம் ஐதான HCl சேர்த்து வெப்பமேற்றினம் அல்லது ஐதான H2SO4 சேர்த்து வெப்பமேற்றினம். அப்போ அமிலம் ஒன்றை சேர்த்து வெப்பமேற்றுகின்ற போது அந்த இரு சர்க்கரைட்டுகள் உடைஞ்சி ஒரு சர்க்கரைட்டு வருது. இரு சர்க்கரைட்டு உடைஞ்சி ஒரு சர்க்கரை. அப்போ இரு சர்க்கரைட்டை ஒரு சர்க்கரைட்டா உடைக்கணுமா இருந்தால் அமிலத்தை சேர்த்து வெப்பமேற்றணும், அப்போதான் அது உடையும். ஆனால் பிள்ளைகள் என்ன நடக்குதுண்டா, எங்கட உணவு கால்வாய் தொகுதியில் உள்ள ஒரு நொதியம், ரைட், ஒரு நொதியம் என்ன செய்துண்டா இதே தாக்கத்தை குறைந்த வெப்பநிலையில் நிகழ்த்துது. இதுதான் நொதியங்களோட சிறப்பியல்பு. பாருங்க, இந்த இரு சர்க்கரைட்டை ஒரு சர்க்கரைட்டா உடைக்கிறதுக்கு அமிலத்தை கொடுக்கணும், கொடுத்து வெப்பமேற்றணும். அதே உடல் கலங்களுக்குள்ளுக்கு நடைபெறுகின்ற நேரத்தில் அல்லது உணவு கால்வாய் தொகுதிக்குள்ளுக்கு இது நடைபெறுகின்ற நேரத்தில் வாய்க்குழியிலே இது நடக்கும், ரைட். கலத்துக்குள்ளுக்கு மட்டும்தான் நொதியங்கள் தொழிற்படுறாண்டு இல்லை, ஆனால் அது கலங்களால் தான் சுரக்கப்படுற. கலங்களுக்கு உள்ளுக்கும் நொதியங்களால் நடத்துகிற தாக்கங்கள் நடக்கும், கலங்களுக்கு வெளியாலேயும் நொதியங்களால் நடக்கிற தாக்கங்கள் நடக்கும். அப்போ இந்த உணவு கால்வாய் தொகுதியில் உதாரணமாக வாய்க்குழியில் நடக்கிற ஒரு தாக்கம் என்னது, மாப்பொருள் உடைக்கப்பட்டு மோல்டோஸாக மாறுது. இதை செய்கிறது ஒரு நொதியம், உமிழ்நீரில் காணப்படுற அமிலேஸ்ன்ற நொதியம். அதே மாதிரி இந்த மோல்டோஸ்ன்ற இந்த இரு சர்க்கரைட் இந்த மோல்டோஸ்ன்ற இந்த இரு சர்க்கரைட் எங்கே உடைக்கப்படுது, மோல்டேஸ் என்ற நொதியத்தால் ஒரு சர்க்கரைட்டாக சிறுகுடலில் உடைக்கப்படுது. அப்போ இதே தாக்கம் இரு சர்க்கரைட்டை ஒரு சர்க்கரைட்டாக மாற்றணுமா இருந்தால் இந்த தாக்கம் அங்கேன்ற உடலுக்கு வெளியால் நடந்தால் அதுக்கு ஐதான HCl சேர்த்து வெப்பமேற்றணும். அதே அங்கேன்ற உடம்புக்கு உள்ளுக்கு நடந்தால் அமிலம் சேர்க்கவும் தேவையில்லை, வெப்பமேற்றவும் தேவையில்லை, குறைந்த வெப்பநிலையிலேயே இந்த தாக்கம் நடக்கும். அப்போ நொதியங்கள் சிறப்பியல்பு கொண்டதா இல்லையா பிள்ளைகள்? இதுதான் நொதியத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. உயிர்கலம் ஒன்றிலிருந்து தான் இன்னொரு உயிர்கலம் தோன்றும். உயிரில்லாத ஒரு பதார்த்தத்தில் இருந்து சடப்பொருளிலிருந்து உயிர் அங்கி தோன்றாதுங்கிறதுக்கு மிக பிரதானமான காரணமே இந்த நொதியங்கள் தான், ரைட். இந்த நொதியங்களோட தொழிற்பாட்டை மட்டும் மனுஷனால் செயற்கையாக தயாரித்து உருவாக்கிவிட முடியுமாக இருந்தால் மனிதனாலும் உயிரற்ற பொருளிலிருந்து உயிர்கலத்தை உருவாக்கிவிட முடியும். அது ஏன் இயலாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த நொதியங்கள் உடல் கலங்களில் இருந்து தான் உற்பத்தி ஆகணும். அதை செயற்கையாக மனுஷனுக்கு தயாரிக்க முடியாது. அந்த நொதியங்களோட சிறப்பியல்புங்கிறது உயிரங்கின்ற ஒட்டுமொத்த சிறப்பியல்புக்கும் அடிப்படையானது தான் இந்த நொதியங்களோட சிறப்பியல்பு. ஆகவே இந்த நொதியம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பு, ஒரு கூறுன்றதை நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்க. அப்போ இந்த நொதியங்களை உருவாக்குறதுக்கு எது தேவை? புரதங்கள். ஆகவே நொதியமானது உயிர் ரசாயன தாக்கத்திற்கு ஊக்கியாக தொழிற்படுகிறது. நொதியத்தின் தொழிற்பாட்டை காட்டுவதற்காக
ஒரு செயல்பாடுண்டு உங்களுக்கு தந்திருக்காங்க பிள்ளைகள். ஒரு நொதியம் உண்டு எப்படி தொழிற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செயல்பாடு. ரைட், கவனிங்க பிள்ளைகள், இந்த செயற்பாட்டை நம்ம என்னென்னு பார்ப்போம். மாப்பொருள் மீது அமிலேசு நொதியத்தின் செயற்பாட்டை காட்டுதல். மாப்பொருள் அப்படிங்கிறது ஒரு உணவுப் பொருள். உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள், மாப்பொருள் கோதுமை மா இல்லையா? மாப்பொருள் ஒரு உணவுப் பொருள், ஒரு போசனை கூறு. இந்த மாப்பொருளின் மீது அமிலேசு அப்படிங்கிற ஒரு நொதியம் தொழிற்படுகிறது என்றத காட்டுறதுக்குத்தான் இந்த செயற்பாட்டை நம்ம செய்ய போறோம். ரைட், முதலாவது என்ன செய்யட்டாம் பாருங்க பிள்ளைகள். 2 மில்லிலிட்டர் மா கரைசலை சோதனை குழாயினுள் இடுங்கள். மா கரைசல் போட்டிருக்காங்க பிள்ளைகள். உண்மையில மா கரைசல் ஆகிற இல்லை, கரைசல் என்ற சொல்ல நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண இயலாது இல்லையா? மாவை தண்ணியில் கலந்த ஒரு கலவைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கரைசல்ன்றது ஏகவின கலவையா இல்லையா? அப்போ கோதுமை மா என்ன செய்யாது, நீரில் கரையாது. அப்போ அது ஒரு ஏகவின கலவை இல்லை, அதனால் மா கலவைன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த 2 மில்லிலிட்டர் கோதுமை மா கொஞ்சம் எடுத்து அதை தண்ணியில் கலந்து ஒரு சோதனை குழாய்க்குழுக்கு எடுத்துக்கொள்ளட்டாம் பிள்ளைகள். ஒரு சோதனை குழாய்க்குழுக்கு 2 மில்லிலிட்டர் கோதுமை மா மா கலவை, நீர் மா கலவை. அதற்குள் 2 மில்லிலிட்டர் அமிலேசு நொதியத்தை இடட்டாம். இதுக்குள்ளேயே இன்னும் அதே சமகன அளவு 2 மில்லிலிட்டர் அமிலேசு நொதியத்தை போடட்டாம். இப்போ ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ மா இருக்குது, அதாவது மா கலவை இருக்குது, அதுக்குள்ளுக்கு அமிலேசு நொதியமும் மிக்ஸ் ஆகி இருக்குது. உங்களை என்ன செய்யட்டாம்டா, 2 நிமிடங்களின் பின்னர் கலவையில் இருந்து துளி ஒன்றை வெண்ணிற போசலின் தட்டின் மீது இடுங்கள். இப்போ நீங்கள் ஒரு போசலின் தட்டொன்று எடுத்துட்டீங்க பிள்ளைகள். ஒரு பெரிய நீளமான ஒரு போசலின் தட்டொன்று. இந்த தட்டில் இப்போ இது ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப்டர் 2 மினிட்ஸ் 2 நிமிடங்களுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு குழாய் ஒன்றை போட்டு ஒரு துளி ஒன்றை உறிஞ்செடுத்து இவ்விடத்தில் விடுங்க. இது இப்போ இந்த அமிலேசு மா கலவை 2 மிக்ஸ் ஆகி வந்த அந்த கரைசல் அது கலவையால் ஒரு துளியை விட்டுக்கிறீங்க. ரைட், இது எவ்வளோ நேரத்துக்கு பிறகு? 2 நிமிடத்துக்கு பிறகு. இப்போ இந்த மா கலவை அமிலேசு மாவும் கொண்ட இந்த கலவைக்கு நீங்கள் எதை சேர்க்கணும்டா, அயடின் கரைசலில் ஒரு துளி அதுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் இந்த கலவையிலேருந்து எடுத்ததில் ஒரு துளியை மிக்ஸ் பண்ணட்டாம், அயடின் துளி உண்டு. என்ன அவதானம் கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அயடின் எந்த உணவுப் பொருளுக்கு என்ன நிற மாற்றத்தை கொடுக்கும்? மாப்பொருள் இருந்தால் அயடின் கருநீல நிறத்தை கொடுக்கும். மாப்பொருள் இருந்தால் அயடின் கருநீல நிறத்தை கொடுக்கும். அப்படித்தானே பிள்ளைகள்? ரைட், இப்போ இதுக்குள்ளுக்கு மாப்பொருள் இருக்கா? ஓ, மாப்பொருள் தானே நீங்கள் எடுத்தீங்க. மாப்பொருள் கொண்ட நீர் கலவையில் கரைசல் எடுத்தீங்க, அதுக்குள்ளுக்கு அமிலேசை போட்டிருக்கீங்க. மாப்பொருள் அப்போ அதுக்குள்ளுக்கு இருக்குது. 2 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு இதுக்கு துளி எடுத்து அதில் நீங்கள் அயடின் துளியை சேர்த்த உடனே கருநீல நிறம் வருமா வராதா? வரும் இல்லையா? கருநீல நிறம் வரும். அதுக்கப்புறம் அவங்களை என்ன செய்யட்டாம்னு கேட்டால், மீண்டும் 2 நிமிடங்களின் பின்னர், இப்போ ஒருக்கா 2 நிமிஷத்துக்கு ஒரு துளி ஒன்று எடுத்துட்டீங்க, இன்னும் 2 நிமிஷத்துக்கு பிறகு இன்னொரு துளி ஒன்று அதிலிருந்து இங்கே வைக்கட்டாம். அது அப்போ மொத்தமாக 4 நிமிஷத்துக்கு பிறகு அதில் ஒரு அயடின் துளி ஒன்றை கொண்டு வந்து கருநீலம் தோன்றுதான்னு பார்க்கட்டாம். தோன்றுமா பிள்ளைகள்? கருநீலம் தோன்றும் இல்லையா? ரைட். அதுக்கு பிறகு இன்னும் 2 நிமிஷத்துக்கு பிறகு இன்னொரு துளி, அப்போ 6 நிமிஷம். அதுக்கு பிறகு இன்னொரு துளி 8 நிமிஷம். அதுக்கு பிறகு இன்னொரு துளி 10 நிமிஷம். அதுக்கு பிறகு இன்னொரு துளி 12 நிமிஷத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு 14, அதுக்கு பிறகு 16, அதுக்கு பிறகு 18, அதுக்கு பிறகு 20ன்னு சொல்லி 20 நிமிஷம் வரைக்கும்
2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு துளி எடுத்து வச்சு அதில் ஐடின் துளியை விட்டு இப்படி உங்களை செக் பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் என்ன நடக்குமாம்டா பிள்ளைகள், ஆரம்பத்தில் வந்த இந்த கருநீல நிறம், இந்த ஐடின் துளியை சேர்க்கும்போது வந்த இந்த கருநீல நிறம் நேரம் போக 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 இந்த கருநீல நிறம் தோன்றுவது குறைஞ்சோடு போகுமா. கடைசிக்கு பார்த்தா அயடின் துளியை சேர்த்தாலும் கருநீல நிறமே வராது. கருநீல நிறம் வரலண்டா என்ன அர்த்தம்? மாப்பொருள் இல்லைன்னு அர்த்தம். அயடின் கரைசலுக்கு கருநீல நிறம் வந்தால் மாப்பொருள் இருக்குன்னு அர்த்தம். அயடின் கரைசலுக்கு கருநீல நிறம் வரலண்டா மாப்பொருள்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்குதுங்க? நீங்கள் மாப்பொருள் தானே சேர்த்தீங்க, மாப்பொருளை தான் சேர்த்தீங்க, அதுக்குள்ளே அமிலேஸ் நொதியத்தையும் சேர்த்தீங்க. நீங்கள் அது கொஞ்சம் நேரம் போக 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 அதுக்குள்ளே இருந்த மாப்பொருளை காணல. ஆரம்பத்தில் கருநீல நிறம் வந்துச்சு, நேரம் போக 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 அந்த கருநீல நிறம் வராமல் போயிடுச்சு. கருநீல நிறம் வரலன்னா அதுக்குள்ளே இருந்த மாப்பொருள் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. மாப்பொருள் இப்போ இல்லை, நேரம் போக 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 மாப்பொருள் இல்லாமல் போயிட்டு. அப்போ இருந்த மாப்பொருளுக்கு என்ன நடந்தண்டா, இந்த மாப்பொருளை இந்த அமிலேசு நொதியம் என்னவா மாற்றிட்டது? மோல்டோஸாக மாற்றி விட்டது. அப்போ இந்த மாப்பொருளில் அமிலேசு நொதியம் தொழிற்பட்டு என்ன உருவாகிட்டுண்டா? மோல்டோசு உருவாகிட்டு மாப்பொருள் உடஞ்சி பல்சக்கரைட்டு உடஞ்சி இருசக்கரைட்டு வந்துட்டு. இப்போ பல்சக்கரைட்டு இல்லை. அப்போ இருசக்கரைட்டுக்கு வந்து அயடின் கரைசல் மாற்றத்தை காட்டுமா? காட்டாது. அது மாப்பொருளுக்கு தான் காட்டும். இப்போ மாப்பொருள் எல்லாமே தீர்ந்து போச்சு. அப்போ இந்த மாப்பொருளை இல்லாமல் ஆக்கினது யார்? அதுதான் இந்த அமிலேசு நொதியம். அப்போ அமிலேசு நொதியம் மாப்பொருளை தொழிற்பட்டதா இல்லையா? தொழிற்பட்டது. நொதியங்கள் தொழிற்பாடு இப்படித்தான்ன்றதை இந்த பரிசோதனை மூலமாக நாங்கள் காட்டிட்டோம். நொதியங்கள் தொழிற்படுகிறது. மாப்பொருளில் தொழிற்பட்ட இந்த அமிலேசு நொதியம் மாப்பொருள் எல்லாத்தையுமே அழித்து இல்லாமலாக்கி மோல்டோஸாக மாற்றிவிட்டது. இது பிள்ளைகள் நொதியங்கள்ற தொழிற்பாட்டை காட்டுறதுக்கான ஒரு பரிசோதனை. சரிதானே பிள்ளைகள்? இப்போ இதோட இந்த பரிசோதனை முடிவோட நாங்கள் எதை முடிக்கிறோம்டா, புரதங்கள் தொடர்பான மொத்த விடயங்களையும் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கு இருக்கிறது இலிப்பிட்டு. இந்த இலிப்பிட்டை நம்ம அடுத்த கிளாஸில் இலிப்பிட்டு தொடர்பான விவரங்களை பார்க்கலாம்.